நடக்கும். நான் உங்க அட்வொகேட் சொன்னார். இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா திருப்பி இந்த வீடியோ போடுறேன். ஆக்சுவலி 2-3 வாட்டி போட்டேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட்ஸு, அதாவது ஒரு காலேஜில் சேர்ந்துட்டு இல்லை ஏதோ ஒரு கோர்ஸை சேர்ந்துட்டு நீ உங்கள் 10th 12th இன்க்ளூடிங் அவங்க பாண்டில் இந்த மாதிரி வாங்கியிருந்தாங்க 2-3 வருஷம், அதாவது டிஸ்கண்டினியூ பண்ணக்கூடாது அப்படின்னு ஃபீஸ் ஜாஸ்தி இருக்கு, சில பல காரணங்களுக்காக டிஸ்கண்டினியூ பண்ணக்கூடாது, என்ன பாண்டு எழுதி வாங்கினாலும் சரி, அக்ரிமெண்ட் எழுதி வாங்கினாலும் சரி, உங்க ஒரிஜினல் சர்டிஃபிகேட் வாங்கினாலும் சரி, தயவு செஞ்சு பயப்படாதீங்க. உங்களை எதுவும் பண்ண முடியாது. நீங்க ஒன்றும் கொலை குத்தம் பண்ணல. போராட சூழ்நிலை, ஃபினான்சியல் சுச்சுவேஷனு, உங்க குடும்ப சூழ்நிலைகள் உங்களால் கண்டினியூ பண்ண முடியல. அதை என்ன பண்ணுங்க, ஃபர்ஸ்ட் காலேஜில் டைரெக்டாக கொண்டு போய் கொடுங்க சர்டிஃபிகேட் டிஸ்கண்டினியூ பண்ண. அதே சர்டிஃபிகேட்டை நீங்கள் ரெஜிஸ்டர் போஸ்ட்ல வித் அக்னாலஜ்மெண்ட் கார்டு, நம்ம எப்படின்னா ஆர்பிஐடி, சரிங்களா, ஆர்பிஐடி இந்த கார்டு வச்சு அனுப்புங்க. நேற்று சொன்னல இந்த கார்டு வச்சு அனுப்புனீங்கன்னா அதே லெட்டரை ஜெராக்ஸ் எடுத்தோ இல்லை டைப் பண்ணியோ இல்லை எழுதியோ அனுப்புங்க. டைரக்டாக கையில் கொடுங்களா, அதுவும் சரி. இந்த மாதிரி போஸ்ட்டு, இந்த மாதிரி கார்டு, இந்த மாதிரி போஸ்ட்ல எழுதி அனுப்புங்க. அப்போ உங்களுக்கு ப்ரூஃப் இருக்கும், சரிங்களா. இந்தியா போஸ்ட்ல அனுப்புங்க, அப்போ உங்களுக்கு ப்ரூஃப் இருக்கும். எழுதி அனுப்பி அவங்க ஏதாச்சும் மிரட்டினாங்கன்னா, அவங்க லாயர் டீம் வச்சு ஏதாச்சும் மிரட்டினாங்கன்னா, நீ உன்னால ஒரு சீட் போச்சு, எங்களுக்கு வருமானம், அதாவது அந்த ஒரு சீட்டோட காசு மொத்தம் போச்சு, ஒரு வருஷம் ஃபீஸ் கட்டணும், நீங்க ஒரு மாசம் ஒரு செமிஸ்டரோட ஃபீஸ் கட்டணும், மொத்த ஃபீஸ் கட்டணும், அப்படி இல்லைன்னா அவங்க சர்டிஃபிகேட் தரமாட்டோம்னா. இப்போ ஆக்சுவலி ஒரு பொண்ணு மெசேஜ் பண்ணிச்சா, என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த பொண்ணு ஆக்சுவலி ஸ்பீடா போகணும்னு சொல்லிட்டு இந்த கார்டெலாம் விட்டு ஸ்பீட் போஸ்ட் அனுப்பிச்சிருச்சு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆனா தமிழ்நாட்டில் அந்த பொண்ணு படிச்சது மங்களூர், கர்நாடகாவில். ஆனா இந்த மாதிரி எழுதி அனுப்பினால அவங்க நெக்ஸ்ட் ஸ்டெப் லாயர்ட்ட போயிடுவாங்களும் என்ன மட்டும் பயந்து முன்னெச்சரிக்கையா என்ன பண்ணிட்டாங்க, ஒரு வக்கீலை பார்த்து இந்த மாதிரி அனுப்புங்க, அதாவது உன்னால ஒரு சீட்டு போயிடுச்சு, எனக்கு நீ கொடுத்தாகணும், நாங்கள் ஒரு சர்டிஃபிகேட் தரவே இல்லைன்னு சொல்லவே இல்லை, தர்றோம், ஆனால் பெண்டிங் ஃபீஸ் கட்டிட்டு நீ வாங்கிட்டு போட்டாங்க, என்னைக்கு தரமாட்டேன்னு சொல்ல மாட்டாங்க, எக்காந்து கொண்டு தரணும். உங்ககிட்ட இந்த ஃபீஸ் எப்படி பிடுங்கலான்னு நினைப்பாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதனால சொல்றேன், அந்த மாதிரி என்ன சொல்றாங்கன்னா, உங்களுக்கு வாய் இருக்கு. அந்த காலத்துல சொன்ன மாதிரி அடிக்கு அடி, டூத் ஃபார் டூத், டிட் ஃபார் டாட், பழிக்கு பழி வாங்க. என்ன உங்களை மிரட்டுறாங்களா, நீங்க மிரட்டுங்க, நான் கேஸ் போட்டேன்னா என் லாயர் செலவு, இந்த கேஸுக்கான செலவு, என் மண்டை உளைச்சலாயிடுச்சு, அதாவது மென்டல் ஆகணும், என் தலை ஃபுல்லா உங்களால் உளைச்சலாயிடுச்சு. ஒரு வேலை வேற இன்னும் இல்லை. உங்க நினைப்பா இந்த விஷயம் தான் நினைப்பு ஓடிட்டே இருக்கு. மன உளைச்சல் ஆளாயிட்டேன். கோர்ட் செலவு, அதுக்கு ஒரு கோர்ட் செலவு என்ன இருக்கோ அப்படி எழுதிருங்க, கோர்ட் செலவுன்னு. லாயர் ஃபீஸ், இந்த நோட்டீஸ்க்கு 10,000 செலவு, அது போக கேஸுக்கு வந்தாங்கன்னா பிளஸ் லாயர் செலவு அப்படின்னு போடுங்க, தெளிவா. பிளஸ் இன்னொன்னு என்னன்னா, இந்த கோர்ட்டுக்கு விட்டு மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டேன். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த மன உளைச்சலுக்கு 1 லட்ச ரூபா நீங்க கொடுத்தாகணும் உங்க காலேஜ். அதாவது இப்போ என்னன்னா காலேஜ் தான் ரெஸ்பான்சிபிலிட்டி. எனக்கு ஆக்சுவலி காசு கட்ட முடியலன்னு தான் டிஸ்கண்டினியூ பண்ணிட்டேன். எனக்கு சர்டிஃபிகேட் தரலன்னா பாஸ்போர்ட் எடுக்க முடியாது. இன்னொன்னா கூலி வேலைக்கு கூட போக முடியாது. இன்னொன்னா மெயின் ரீசனு 8th சர்டிஃபிகேட் வேணும் டிரைவிங் லைசன்ஸுக்கு. அது எடுக்க முடியலன்னா எனக்கு டிரைவர் வேலை கூட கிடைக்காது. இவ்வளோ +2 வரைக்கும் படிச்சுட்டு அது கூட போனா எனக்கு மரியாதை இல்லை. வீட்டில் 1 ரூபா கூட சம்பாதிக்க முடியல. நான் போய் சம்பாதிக்கணும், சர்டிஃபிகேட் ஒன்று இருக்கு. அந்த இழப்பு இருந்துச்சுன்னா மாசத்துக்கு இழப்புக்கு இவ்வளோ தரணும், என் மன உளைச்சல் ப்ளஸ் அப்படின்னு எழுதி அனுப்புங்க. தராது அப்புறம் கண்டிப்பா கோர்ட் நீங்க எழுதி தர மாட்டாங்க, கண்டிப்பா தருவாங்க. நிஜமாலுமே அவங்களை மிரட்டினாங்கன்னா, உங்க சர்டிஃபிகேட்லாம் வச்சுட்டு பிரச்சனை பண்ணாங்கன்னா கோர்ட்டு சும்மா இருக்க மாட்டாங்க. இந்த மாதிரி ஆக்சுவலி நீங்க ஃபுல் கோர்ஸ் படிச்சுட்டு ஃபீஸ் கட்டலாம், அது வேற மாதிரி. டிஸ்கண்டினியூ பண்ணிட்டு சர்டிஃபிகேட்ஸ் ஆக்சுவலி அந்த இப்போ மெசேஜ் பண்ண பொண்ணு 10th 12th டிசி கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி ஒரு காலேஜ் சேர்ந்துட்டீங்கன்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க, டிசி கொடுக்க மாட்டாங்க. அதாவது நீங்க எந்த டிசி கொடுத்தீங்களோ அது கொடுக்க மாட்டாங்க. எந்த காலேஜில் சேர்ந்தீங்களோ கோர்ஸ் முடிச்சிருந்தீங்கன்னா முடிச்ச டிசி கொடுக்கணும் அந்த காலேஜ். இல்லை அப்படின்னு டிஸ்கண்டினியூ பண்ணிட்டீங்கன்னா அந்த காலேஜோட டிஸ்கண்டினியூ டிசி கொடுக்கணும். அதாவது என்ன, டிரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட் டிஸ்கண்டினியூ. அதாவது எந்த காலேஜ் ஸ்கூல்ல இருந்து கொடுத்தீங்களோ அந்த சர்டிஃபிகேட் தர மாட்டாங்க டிசி. நீங்க சேர்ந்தாச்சு, அதாவது டிரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட் வச்சு சேர்ந்தாச்சு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. 10th சர்டிஃபிகேட் தரணும்,
12th சர்டிஃபிகேட் தரணும். நீங்கள் எந்த டிசி கொடுத்தீங்களோ அந்த டிசிக்கு எந்த ஒரு காலேஜும் கொடுக்க மாட்டாங்க. அது தப்பு இல்லை, கொடுக்க முடியாது. அதுதான் ரூல்ஸ். என்ன அதுக்கு பதில் அந்த நீங்க கொடுத்த டிசி பதில் இப்போ இந்த காலேஜோட டிசி அவங்க டிஸ்கண்டினியூ மென்ஷன் பண்ணி டிஸ்கண்டினியூ டிசி கொடுக்கணும். இந்த காலேஜோ அந்த காலேஜ் நீங்க கொடுத்த 12th டிசியா இருக்கலாம், ஆனா டிஸ்கண்டினியூ பண்ணி எந்த காலேஜோ அந்த காலேஜ் டிசி கொடுத்தே ஆகணும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. நான் கொடுத்த 12th டிசின்னா நீங்க சேர்ந்தாச்சுமா அப்போ அந்த டிசி அந்த காலேஜுக்கு போயிடுச்சு, நீங்க அந்த காலேஜ் ஸ்டூடெண்டா இருந்தீங்க, அப்போ டிஸ்கண்டினியூ பண்ணிட்டீங்கன்னா அந்த காலேஜ் தான் கொடுக்க முடியும், உங்க டிசி தர மாட்டாங்க. அதாவது நீங்க கொடுத்த டிசி தர மாட்டாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. 10th 12th சர்டிபிகேட் தரணும், ஆனா டிசி எந்த காலேஜ்ல டிஸ்கண்டினியூ பண்ணிட்டீங்களோ அந்த காலேஜ் டிஸ்கண்டினியூ சர்டிபிகேட் தரணும். இன்னொன்னா எக்காரணத்தை கொண்டு ஒரு சின்ன ஒரு 10,000 டிசி கேட்கறதுக்கு ஒரு இப்போ ஒரு இன்னைக்கு ஒருத்தவங்க மெசேஜ் பண்ணியிருந்தாங்க, டிசி கேட்கறதுக்கு 10,000 கொடுங்க, பெண்டிங் ஃபீஸ் ஒரு நாள் சீட்டு போயிடுச்சு, பெண்டிங் ஃபீஸ் கட்ட அப்படின்னா அந்த 10,000 பெருசு. இது போக அந்த காலேஜ் ஃபீஸ்னா வேஸ்ட். நான் என்ன சொல்றேன், டிஸ்கண்டினியூ பண்ணிட்டீங்க, தெளிவா நான் சொல்றத பண்ணீங்கன்னா பக்கா ₹1 கூட இல்லாம காலேஜ் கொடுத்தாகணும் சர்டிபிகேட்ஸை. டிசி அந்த காலேஜ் டிஸ்கண்டினியூ பண்ணீங்களா, டிஸ்கண்டினியூ பண்ற காலேஜ் என் காலேஜ் டிஸ்கண்டினியூ பண்ணிட்டாங்க டிசி கொடுத்தாகணும். உங்க பழைய டிசி கொடுக்க மாட்டாங்க. எந்த காலேஜ் டிஸ்கண்டினியூ ஆயிருக்கலாம் அந்த காலேஜ்ல டிஸ்கண்டினியூ சர்டிபிகேட் டிசி கொடுத்தே ஆகணும். சரிங்களா? இன்னொன்னா டிஸ்கண்டினியூ பண்ணீங்கன்னா பேலன்ஸ் ஃபீஸ் கட்டவே தேவை. இன்னைக்கு நேற்று ஒருத்தவங்க மெசேஜ் பண்ணியிருந்தாங்க, நான் முடிச்சிட்டேன் சார், பெண்டிங் ஃபீஸ் இருக்கு, ஆனால் சர்டிஃபிகேட் தர மாட்டேங்கிறாங்க, ப்ளஸ் நான் முடிச்ச கோர்ஸ் சர்டிஃபிகேட் தர மாட்டேங்கிறேன், தரமாட்டாங்க. இங்கே முடிச்சாச்சு காலேஜ் முடிச்சதுக்கப்புறம் முடிச்சது கோர்ஸ் கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட்டு, நீங்கள் கம்ப்ளீட் பண்ண டிகிரி சர்டிஃபிகேட்டு, பழைய சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் வச்சுக்கிறதுக்கு உரிமை இல்லைங்க அவங்களுக்கு. எக்காரணத்தை கொண்டு உரிமை இல்லை எந்த காலேஜுக்கும். ஆனால் ஃபீஸு முடிச்சதுக்கப்புறம் ரெக்கவர் பண்ணலாம், அவங்களும் காலேஜ் முடிவு எடுக்கலாம். ஏன்னா நீங்க முடிச்சிட்டீங்க, அதனால அது மாதிரி கேட்காதீங்க. டிஸ்கண்டினியூ பண்ணீங்கன்னா எந்த ஒரு காலேஜுக்கும் வச்சுக்கிறதுக்கு உரிமை இல்லை. டிஸ்கண்டினியூ கோர்ஸ் முடிச்சதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. சரிங்களா? நான் எனக்கு அரியர் இருக்கு அதனால கோர்ஸ் முடியல, கோர்ஸ் முடிச்சாச்சு. அரியர் இருக்கிறதுனால சர்டிஃபிகேட் கேட்டீங்கன்னா சர்டிஃபிகேட் தந்தே ஆகணும், எந்த காலேஜுக்கு எக்காரணத்தை கொண்டு தந்தே ஆகணும். ஆனா பெண்டிங் ஃபீஸை நீங்க கோர்ஸ் முடிச்சதுக்கும் டிஸ்கண்டினியூ பண்றதுக்கு டிஃபரன்ஸ் இருக்கு, நல்லா புரிஞ்சுக்கோங்க. டிஸ்கண்டினியூ பண்ணி எக்காரணத்தை கொண்டு ₹1 கட்ட தேவையில்லை காலேஜுக்கு. சரிங்களா? டிசி கொடுத்தாகணும், நீங்க கொடுத்த ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ் கொடுத்தாகணும். ஆனா கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணி அரியர் வச்சிருக்கேன் ஆனா பெண்டிங் ஃபீஸ் கேட்கணும்னா முடிச்சதுக்கு அப்புறம் கண்டிப்பா கட்டி ஆகணும், நல்லா புரிஞ்சுக்கோங்க. எக்காரணத்தை கொண்டு கட்டி ஆகணும், நல்லா புரிஞ்சுக்கோங்க. இன்னொன்னுன்னா திருப்பி இதே மாதிரி இந்த வீடியோ ஃபுல்லா கேளுங்க, ஓட்டி கேட்காதீங்க, ஃபுல்லா கேளுங்க. முடிச்சதுக்கும் டிஸ்கண்டினியூ ஃபர்ஸ்ட் அர்த்தம் முடிச்சுக்கோங்க. டிஸ்கண்டினியூனா நிப்பா ஒரு நாள் போனாலும் டிஸ்கண்டினியூ தான், நின்றுனா இல்ல கடைசி நாள் போகாம நின்றுட்டாலும் டிஸ்கண்டினியூ தான். அதாவது நான் கோர்ஸை டிஸ்கண்டினியூனா போக முடியல, எக்ஸாம்பிள் காலேஜுக்கு போக முடியல, சூழ்நிலைகள் போறதுக்கு இஷ்டம் இல்லை, போகல, இது டிஸ்கண்டினியூ. காலேஜ் முடிச்சிட்டேன், கோர்ஸ் முடிச்சாச்சு, ஆனா அரியர் வச்சிருக்கேன் அப்படின்னா அது கோர்ஸ் கம்ப்ளீஷன் வராது, டிஸ்கண்டினியூ வராது. கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியாச்சு, நீங்க வச்சது காலேஜ் தப்பு இல்லை, கோர்ஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு, அப்போ பெண்டிங் ஃபீஸ் கட்டி ஆகணும். ஏன்னா அவங்களுக்கு சம்பளம் கொடுத்துருப்பாங்க, மெயின்டைன்ஸ் பண்ணியிருப்பாங்க, டீச்சர் ப்ரொஃபஸர் சம்பளம் கொடுத்துருப்பாங்க. அதனால நீங்க கோர்ஸ் கம்ப்ளீஷனுக்கும் டிஸ்கண்டினியூக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. எக்காரணத்தை கொண்டு டிசி உங்க பழைய டிசி கொடுக்க மாட்டாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க சேர்ந்த காலேஜ் டிஸ்கண்டினியூ டிசி கொடுப்பாங்க, நல்லா புரிஞ்சுக்கோங்க. கொடுத்தே ஆகணுங்க, டிஸ்கண்டினியூ பண்ணாலும் வித்தவுட் காசு வாங்காம கொடுத்தே ஆகணுங்க. காசு வாங்கணும் இல்லை, நீங்க என்ன பண்ணணும், டைரக்டா போகணும், காலேஜுக்கு லெட்டர் எழுதுங்க, டிஸ்கண்டினியூ ரீசனு எதுக்காக, மெடிக்கல் ரீசனோ இல்லை ஃபினான்சியல் ரீசனோ இல்லை குடும்ப சூழ்நிலைகளோ அது எழுதுங்க. எழுதிட்டு பக்கத்துல போய் ஜெராக்ஸ் எடுங்க, இல்ல போட்டோ, இப்ப எல்லாத்தையும் போன் இருக்கு, போட்டோ எடுத்துக்கோங்க, எடுத்துட்டு அது காலேஜில் கொடுங்க. சப்போஸ் அது இல்ல காசு வேணும்னு கேட்டாங்கன்னா அதே போஸ்ட் பண்ணுங்க. அதுல என்ன புதுசா எழுதுங்க, எனக்கு 10 நாளைக்கு தரணும், தரலன்னா என் மனைவி வச்சல ஆளாக்கிறீங்க, அதுக்கும் சேர்த்து நீங்க என்ன சொல்லணும், இந்த கோர்ஸ் செலவுகளுக்கும் காலேஜ் தான் பொறுப்புன்னு எழுதுங்க. ஏன் உங்களோட பயன்படுத்துறாங்க, உங்களுக்கு இல்லையா, நீங்களே பயன்படுத்துங்க. சரிங்களா? மரியாதை பயன்படுத்துங்க, வார்த்தை விட்டுறாதீங்க. ஏன்னா ஆத்திரத்துல வார்த்தை விட்டீங்கன்னா தப்பு உங்க மேல மாத்திடுவாங்க. வார்த்தை விட்டல அப்படின்னு வார்த்தையை மட்டும் விட்டுறாதீங்க, அது கெட்ட வார்த்தைய. வார்த்தைய கோவத்துல பேசலாம்,
பிரச்சனை இல்லை, கெட்ட வார்த்தை பேசாதீங்க. அதே வந்து உங்களுக்கு திருப்பிடுவாங்க, இதனால தான் நான் கொடுக்கல அப்படின்ட்டு. தப்பே உங்கள்தான்றாங்க, நான் கொடுக்காத காரணமே நீ தான் அப்படின்றவாங்க. அதனால ஒரே ஒரு காரணம், எக்காரணத்தை கொண்டும் கோவத்தை பேசுங்க, கெட்ட வார்த்தை பேசுறாதீங்க. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, டிசி கொடுத்தீங்கன்னா அந்த காலேஜ் தான் டிஸ்கண்டினியூ டிசி கொடுங்க. டிசிக்கு காசு கொடுத்தே இல்லை, 10th 12th சர்டிஃபிகேட் அப்படியே கொடுப்பாங்க. ஆனால் சர்டிஃபிகேட் அப்படியே கொடுப்பாங்க, டிசி மட்டும் எக்காரணத்தை கொண்டு பழைய டிசி கொடுக்க மாட்டாங்க. எந்த காலேஜ் டிஸ்கண்டினியூ பண்ணீங்க அந்த காலேஜ் கொடுத்தாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, அதுக்கும் காசு சார்ஜ் பண்ண தேவையில்ல. ஒரு 100-200 ஏதோ சார்ஜஸ் இருக்கும், அது மட்டும் அதுவும் ருபீஸில் தான், 1000 கூட இல்லை. சில காலேஜ் 100-200 வாங்குவாங்க, ஒரு 600 வரைக்கும் வாங்க பார்த்துருக்கேன். அது ஆக்சுவலி அந்த டிசிக்கு மட்டும். அவங்க கிளரிக்கல் எக்ஸ்பென்சஸ், அவங்க காலேஜில் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இருக்கும், 300-400 ஒவ்வொரு காலேஜில். ரொம்ப இல்லைங்க, 1000 கூட வாங்க மாட்டாங்க, இந்த காலேஜும் 1000 இல்லை. சரிங்களா? என்ன பார்த்தீங்கன்னா 100-200 அது டைரெக்டாக போங்க, அதை மட்டும் கேட்டாங்கன்னா கொடுங்க, அதுக்கு காசே கேட்க மாட்டாங்கன்னா கேட்கவே மாட்டாங்கல்ல. அதாவது உங்களை டிமாண்ட் பண்ணுறது பெண்டிங் ஃபீஸு இவ்வளோ கட்டணும், டிசிக்கு 10,000 வேணும், 20,000 வேணும்னா கொடுக்காதீங்க. 1000 கூட கேட்கக்கூடாது. அவங்க காசு கேட்கறதுக்கு அவங்க உரிமை இல்லை. உங்கள் சர்டிஃபிகேட்டை வச்சுட்டு உங்களை மிரட்டுறதுக்கு உரிமை இல்லை. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்ம சேனலை திருப்பி சொல்கிறேன், 2022 சேனல் வச்சுருக்கோம். இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு 250 வந்துருக்கும் சப்ஸ்கிரைபர்ஸ். தயவுசெஞ்சு சொல்கிறேன், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். ஏன்னா சப்ஸ்கிரைப் அட்லீஸ்ட் ஒரு ஆளுக்காச்சும் போகும். சரிங்களா? வீடியோ போடுறதுனால பல பேருக்கு ஹெல்ப் ஆகும். ஹெல்ப் பண்ணதுனால போகிற இதில் காசு வந்து நான் கூட கட்டிடல, காசும் வராது. இன்னொன்று என்னன்னா, அவ்வளோ அளவுக்கு எனக்கு பொறுமையும் இல்லை. காசு வர அளவுக்கு நிற்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைபர்ஸ் வேணும். அதுக்காக இல்லாத கண்டென்ட்ஸ், ஒருத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணாத அந்த வீடியோனால ஹெல்ப் ஆகாத கண்டென்ட்ஸ்லாம் போட்டு யாருக்கும் ஹெல்ப் பண்ணுறது இல்லைங்க. போடுறேன் வீடியோஸு, அதாவது சுவாரஸ்யமாக பாலிடிக்ஸு, இதனால வந்து பிரச்சனை, இந்த நம்ம சென்னையில் உட்காந்த தூய்மை பணியாளர்கள், இந்த மாதிரி வீடியோஸ் போடுவேன். அதனால என்னென்னு கண்டென்ட் போடுவேன், இந்த சர்டிஃபிகேட்ஸு, ஆம்புலன்ஸு, நேஷனல் ஹைவேஸில் டோல்கேட் ஆம்புலன்ஸ், இந்த மாதிரி வீடியோஸ் போடுவேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். தயவுசெய்து சொல்கிறேன், சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக் ஸ்க்ராலிங்கில் வரும். அதனால தான் கேட்குறேன், இதனால காசு சம்பாதிக்கிறது இல்லை. என்னன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணிருக்கேன். தயவுசெய்து சொல்கிறேன், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். மெசேஜ் பண்ணிங்கன்னா, சப்போஸ் இந்த வீடியோக்கு மெசேஜ் பண்ணி கமெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா ரிப்ளை பண்ணுவேன். சப்போஸ் அதுக்கு அந்த ரிப்ளையில் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகலைன்னா நம்பர் நானே போடுவேன். சாட்டிஸ்ஃபை ஆகலை திருப்பி ரிப்ளை பண்ணிங்கன்னா தெரியும், நம்பரே போடுறேன், என் சேனல் இருக்குது, எடுத்துக்கலாம். சப்போஸ் எடுக்கிறது தெரியல அப்படின்னா நான் சில பல கமெண்ட்ஸில் போட்டிருக்கேன். இல்லையா உங்கள் கமெண்ட்ஸில் கேளுங்க, நம்பர் கொடுங்க, நான் அனுப்புகிறேன். இல்லை நீங்கள் கேட்குறதுக்கு முன்னாடி அனுப்பிடுவேன். ஆனால் எனக்கு சப்போஸ் நான் கேஸ் எடுத்திருந்தேன் கோர்ட்டில் அப்படின்னா, உட்கார்ந்து இருந்தேன்னா என் கேஸ் போடணும்னா கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். ஆனால் என் கேஸ் எடுத்திருந்தேன்னா ரிப்ளை பண்ண முடியாது. ஃபோன் எடுத்துட்டு ஜட்ஜி கேட்பாங்க, ரிப்ளை பண்ணுறதுனா ஃபோனில் யூஸ் பண்ணுறதுனா நீ போய் பொறுமையா இன்னும் அவசரம் இருப்பாங்க, யூஸ் பண்ணக்கூடாது. அதாவது நம்ம கேஸ் போயிட்டு இருக்கும்போது நான் ஃபோனை நோண்டிட்டு இருக்க முடியாது. அதனால ஜஸ்ட் கொஞ்சம் டைம் கொடுங்க. சாப்பிட்ற டைம், தூங்குற டைம், பாத்ரூம் போகிற டைம், குளிக்கிற டைம், கோர்ட்டில் என் கேஸ் போயிட்டு இருக்க டைம், இந்த டைம் மட்டும் கொஞ்சம் டைம் தான் கேட்குறேன். நாலு கணக்கு கேட்குறேன். 1 or 2 hours வெயிட் பண்ணுங்க. உடனே இன்னைக்கு ஒரு பையன், அந்த திருச்செங்கோடு பையன், கிட்டத்தட்ட 1 hour கேஸ் ஆர்குமெண்ட் போயிடுச்சு. பெரிய கேஸ், ஒரு 4 வருஷம் போயிடுச்சு. ஆர்குமெண்ட் 5 கேஸ், கிட்டத்தட்ட 1 hour பண்ணிட்டுங்க. திருப்பி மெசேஜ் பண்ணிக்கிட்டே இருந்தாப்புல. அதாவது நம்பர் அனுப்பிச்சேன், நம்பர் எடுத்துட்டு கண்டினியூஸாக வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிட்டே இருக்காப்புல. சார் ரிப்ளை பண்ணுங்க, சார் ரிப்ளை பண்ணுங்க, சார் ரிப்ளை. அந்த மெசேஜ் காப்பி பேஸ்ட் கிட்டத்தட்ட ஒரு 60 மெசேஜ் வந்துகிட்டே இருக்கு. நான் என்ன பண்ணேன், ஜூனியருங்க இல்லை, ஏன்னா வந்து வேலை பார்ப்பாங்களா இல்லையான்னு தெரியாது, கூப்பிடுவேன். வேலை பார்த்தாங்கன்னா அந்த வருஷம் ஜூனியரில் அட்வொகேட்டுங்க பார்த்தாங்கன்னா அதுக்கு மட்டும் வேலை காசு கொடுத்து அனுப்பிச்சிடுவேன். ஏன்னா யாரையும் நம்புறதில்லை, தெரியும் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு ஆப்போசிட் காரன்ட்டு காசு வாங்கிட்டு போயிட்டாங்கன்னா யார் நம்புறது? என்ன நம்பி வந்திருக்கீங்க. அப்போ நம்பிக்கை கொடுக்கணும்னா இந்த மாதிரி எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்கன்னு தான் கேட்குறேன், வேறு எதுவும் இல்லை. கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். எக்காண்டு கொண்டு ரிப்ளை பண்ணாமல் இருக்க மாட்டேன். ஃபோனாக இருக்கட்டும், அட்டன் பண்ணாமல் இருக்க மாட்டேன். கோர்ட்டில் இருந்தாலும் அட்டன் பண்ணிட்டு ஒரு 2 நிமிஷம் சைலண்டாக இருக்கும். கோர்ட்டில் இருந்து அட்டன் பண்ணிடுவேன் கோர்ட்டுக்குள்ளே, ஆனால் பேச மாட்டேன், வெளியே வந்து பேசுவேன். நல்லா புரிஞ்சுக்கோங்க. வாய்ஸ் கேட்கலாம் கட் பண்ணிடுவாங்க. ஆனால் தெரிஞ்சவங்க நல்லா தெரியும், அட்டன் பண்ணியிருக்காங்க. ஒரு 2 நிமிஷம் இருப்பாங்க. கோர்ட்ல இருந்து ஹால்ல இருந்து வெளியே வர்றதுக்கு கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் டைம் போடும். அந்த 2 நிமிஷம் பொறுக்காம எதுவுமே ஆகும், பல அழிஞ்சிடாது. பேசுன்னு சொல்கிறேன், டைம் மட்டும் கொடுங்க. கேட்கறது தான் ரிப்ளை பண்ணுறேன். மேக்சிமம் 195 பேர்
நான் பார்த்த வரைக்கும் ரிப்ளை பண்ணுவாங்க 5 பேரும். அவங்க சாயங்காலமோ இல்லை வீட்டுக்கு போய் பொறுமையாகவும் பண்ணுவாங்க, இல்லை ஆஃபீஸுக்கு போய் பொறுமையாக பண்ணுவாங்க, இமீடியட்டாக பண்ண மாட்டாங்க. ஆனால் நான் பார்த்த அட்வொகேட்டுங்க எக்கச்சக்கமான பேர் ரிப்ளை பண்ண மாட்டாங்க. 95 பேர் 100க்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா 2-3 நாள் பார்த்துக்கலாம் விடு அப்படிம்பாங்க. இன்னும் அன்னோன் நம்பர் சொன்னால் அன்னோன் நம்பரே தெரியாதுன்னு எடுப்பாங்க. அவங்களுக்கு புது கிளைண்ட்டோ காசு வருதோ அப்படின்னு. நான் எந்த நம்பராலும் சரி, தெரிஞ்ச நம்பராக இருக்கட்டும் தெரியாத நம்பராக இருக்கட்டும் எடுப்பேன். அட்டன் பண்ணிட்டு பேச்சு வரலாம் ஒரு 2 நிமிஷம் டைம் கொடுங்க, சரிங்களா? அதுக்கப்புறம் என்னன்னா டைம் கொடுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. தேங்க்யூ.